12 தொகுதிகள் கேட்ட விசிக, 8 மட்டுமே தர முன்வரும் திமுக. 2026 தேர்தலுக்கு முன் கூட்டணியில் பதற்றமா? இது சாதாரண பேச்சுவார்த்தையா, இல்லை இதுதான் முடிவா? சட்டசபை தேர்தல் நெருங்குகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 12 தொகுதிகள் கோரிக்கை வைத்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 8 தொகுதிகள் தர முன்வந்துள்ளதாக தகவல். இது தற்போது கூட்டணியில் சிறு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 2026க்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில், திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீடு குறித்து பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. விசிக தரப்பு 12 தொகுதிகள் கேட்டுள்ள நிலையில், திமுக தலைமை 8 தொகுதிகள் தர முன்வந்துள்ளதாக தகவல். இது கூட்டணியில் சிறு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விசிக கட்சி கடந்த 9 ஆண்டுகளாக தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து வருகிறது. 2021 சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களை வென்றது. இது சதவிகிதத்தில் பார்த்தால் 50% விட அதிகம். இப்போது 2 எம்பிக்கள், 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துள்ளது. வட மாவட்டங்கள் மற்றும் சில தென் மாவட்டங்களில் வலுவான செல்வாக்கு கொண்டுள்ளது விசிக. அதேபோல் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக வாக்கு வங்கியை கொண்டுள்ளது. இதனால் 2024இல் இரட்டை இலக்க தொகுதிகள் கோரியுள்ளது. 12க்கு மேல் கோரியுள்ளது. இரட்டை இலக்க எண்ணிக்கைக்கு குறைவாக தொகுதி கொடுத்தால் உடன்படிக்கை செய்ய வேண்டாம் என்று திருமாவளவனிடம் அவரின் கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். திருமாவளவன் தலைமையிலான கட்சி கடந்த தேர்தல்களில் கிடைத்த வெற்றியை வைத்து வலுவான கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் திமுக தரப்பில் கூட்டணியில் உள்ள பல கட்சிகளை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கும் இடமளிக்க வேண்டிய கட்டாய சூழல் உள்ளதால் 8 தொகுதிகளை மட்டுமே கொடுக்க முன்வந்துள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக தலைமை சமீபத்தில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 2 தொகுதிகளும், காங்கிரசுக்கு 25 முதல் 28 தொகுதிகள் வரையும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதேபோல் விசிகவுக்கு 8 என குறிப்பிட்டுள்ளனர். இது 2021இல் கிடைத்த 6ஐ விட அதிகமே என்றாலும், கட்சியின் தற்போதைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு குறைவு என்று விசிக தரப்பில் கருதப்படுகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ அழைப்பு வரவில்லை என்றாலும், பேச்சு தொடங்கியவுடன் கோரிக்கை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளார். இந்த விவகாரம் திமுக கூட்டணியின் உறுதியை சோதிக்கும் வகையில் உள்ளது. விசிக தனித்து போட்டியிட்டால் வட மாவட்டங்களில் திமுகவுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். மேலும் தென் மாவட்டங்களிலும் இதன் தாக்கம் இருக்கும். தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடிவடையும் என்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. விசிக திமுக உறவு இன்னும் வலுவாக இருக்கும் என்று விசிக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொகுதி எண்ணிக்கை என்பது மிக முக்கிய சவாலாக உள்ளது. ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் இந்த முறை கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார். அதேபோல விசிக இந்த முறை தென் மாவட்டங்களிலும் போட்டியிடும் என்று நம்பிக்கை நிலவுகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களின் சமீபத்திய தென் மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் அலை அலையாக திரண்டு வந்து மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு. அந்த உற்சாகத்தில் இருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக தென் மாவட்டத்திலும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.